ஹலோ, வணக்கம். நான் சேலத்திலிருந்து சுகநாடி ஜோதிட பேராசிரியர் விஜய் பேசுகிறேன். எம்கேஎஸ் அஸ்ட்ரோடி பார்த்து கொண்டுள்ள ஜோதிட நண்பர்களுக்கும், ஆராய்ச்சி பண்ற நண்பர்களுக்கும், ஜாதகம் பார்த்து கொண்டு உள்ள ஜோதிட நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். எம்கேஎஸ் அஸ்ட்ரோடியில் வாரம் ஒரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோ எதுக்குன்னா, நிறைய ஜோதிட ரகசியங்கள் நிறைய இருக்கு. அந்த ரகசியங்களை மக்கள்கிட்ட தெளிவா எடுத்து கொடுக்காத முன்னோர்கள் போயிட்டார்கள். எங்க சுகநாடி எடுத்து கொடுத்து அது விளக்கம் நிறைய கொடுத்துக்கிட்டே வருது. அந்த காரணத்தினாலதான் வாரத்தில் ஒரு வீடியோ போட்டு அந்த ஜோதிட ரகசியங்கள்லாம் உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே கொண்டாடும். அதுக்காக தான் வாரம் ஒரு வீடியோ மக்களுக்காக இலவசமாக தான் போடுறோம். நாங்க காசு பணம் இதை கேட்கறது இல்லை யாருக்கிட்டையுமே. இலவசம் போட்டு விளக்கம் சொல்றோம். அது எங்க குருநாதர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாடம். சரி, நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன். அந்த ஜாதகம் பார்த்து நான் சொன்னேன் அவங்ககிட்ட, ஆமாங்க இப்படிதான் இருக்குது, இந்த நிலைப்பாடு இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. நாமளும் சொன்னோம். அது ஒரு வித்தியாசமான ஜாதகம். அதனாலதான் இந்த மாதிரி வீடியோவில் போட்டுட்டோம். நாங்கள் வீடியோலையும் படங்களையும் இப்போ பிடிச்சிருக்கிறோம், பாருங்க. அது உங்களுக்கு சரியா தெரியலன்னா போட்டுங்க, நான் சொல்றேன், எழுதிங்க. தேதி 11/7/1994 3:33 AM. விடியகால சேலம் மாவட்டத்தில் தான் பிறந்திருக்கிறாங்க. ரிஷ்ப லக்னம். லக்னத்துல செவ்வாய், 2ல சூரியன் புதன், 3ல சந்திரன், 4ல சுக்கரன், 6ல குரு ராகு, 10ல சனி மாந்தி, 12ல கேது. இது ராசி கட்டம். நவம்ச கட்டம் மிதுன லக்கணம். லக்கணத்துல ராகு, விருச்சகத்துல புதன், தனுசுல கேது சந்திரன், மகரத்துல குரு, மீனத்துல சனி, மேசத்துல செவ்வாய், ரிஷ்பத்துல சூரியன் சுக்கரன். இது நவம்ச கட்டம். பிறந்த காலத்துல புத திசை 14 வருஷம், மாசம் இல்ல 11 நாள். கேது ஒரு 7, 21 வருஷம். இப்ப சுக்கரன் திசையில ராகு புத்தி ஓடிட்டு இருக்குது. நம்மகிட்ட ஜாதகம் பார்த்து வந்தாங்க. வயசு 30 முடிஞ்சு 31 நடக்குது. பருவத்தில் பயிர் பண்றாங்களா? அதான கேள்வி, அதான ஜோசியம். அந்த ஒரு பருவத்துல என்னென்ன செய்யணுமோ அதை பார்த்து பண்ணிக்கணும். அப்ப வயசு 31 நடக்குதுன்னா திருமணத்தை பற்றி தான் பேசணும். அவங்க திருமணத்துக்காக தான் வந்திருப்பாங்க. ஒரு திருமணம் நடந்திருக்கணும், அல்லது நடக்கணும், அல்லது நடக்க போகும். இதை ஆராய்ச்சி பண்ணணும். அவங்க வந்தீங்களா, எங்க பையனுக்கு கல்யாணம் எப்ப, கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா அவங்கள கேட்பாங்க. நாம பார்த்துட்டு சொன்னோம். லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி லக்னத்துல இருக்குது. அவர் பலமா இருக்கிறாரா, பலவீனப்பட்டாரா அப்படின்னு பார்த்தா நம்ம திருமணம் ஆயிடுச்சு ஆகுதுன்னு சொல்லலாம். நான் சொன்னேன், இந்த ஜாதகம் திருமணம் ஆகலன்னு. ஆமா, நான் ஆகுறது கடினம் இல்லை. என்னங்க இப்படி திருமணம் பண்றது கொஞ்சம் கடினம் தான். எங்க ஊர் பக்கம் சேலத்தை சொல்லுவாங்க, கல்ல நார் உரிக்க முடியுமா அப்படின்னா. ஆமாங்க, கல்ல நார் உரிக்க முடியாது. மரஞ்செடி கொடியெல்லாம் நார் உரிக்கலாம். ஆமா, ஏன்னா ஏன் என்னன்னு கேட்டாங்க. இது உங்களுக்கு ஜோதிடத்துல கிரக நிலை சொன்னா தெரியுமா? ஓரளவுக்கு எங்களுக்கு ஜோதியம் தெரியுனாங்க. இந்த ஜாதகனுடைய ஜாதகன் அம்மா, மாமன், தாய்மா 3 பேரும் பார்த்தாங்க. நான் சொன்னேன், 7ஆம் அதிபதி செவ்வாய் லக்கணத்துல இருக்குது, அது பலவீனப்பட்டுருச்சுன்னா. ஏங்க எல்லா ஜோசிகாரம் லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி லக்கணத்துல இருக்குது, சொந்தத்துல பொண்ணுக்கு தேடி வரும்னு சொன்னாங்க. ஏமா 31 வருஷம் ஆகுது, ஏமா தேடி வரணுமே, நீங்க சொல்லுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், செவ்வாய் லக்கணத்துல இருந்தா மட்டும் பத்தாதுமா. அந்த லக்கணத்துல உள்ள செவ்வாய் சந்திரங்காலு, சந்திரன் புதன்காலு, புதன் செவ்வாய்காலு. அப்ப 7ஆம் அதிபதிக்கு புதன் தொடர்பு ஏற்பட்டு, வேதகம் தொடர்பு ஏற்பட்டு செவ்வாய் வேதகனா மாறிட்டார். அப்ப பலனை இழந்துருச்சு. அப்ப திருமணம் ஆகுது அரிது அப்படின்னு சொன்னேன். என்ன இப்படி சொல்லி கல்யாணம் பண்ணணும்? ஆமா, இப்ப இந்த ஜோதிட ரகசியம், சுகநாடி ஜோதிட ரகசியம் சொல்லும் பார்த்தீங்களா, ஒரு கிரகம் வேதகம் கால் வாங்கினால் சரியில்லைன்னு தான் சொல்லிக்கிறாங்க. பஞ்சாயத்துல அதான் சொல்லிக்கிறாங்க. உலகம் ஃபுல்லா அதான் சொல்றாங்க, வேதகம் கால் வாங்கினா சரியில்லைன்னு. அப்படியே எடுத்துக்க கூடாது. இப்ப இந்த ரிஷ்ப லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் புதன் கால் தொடர்பு. எங்க செவ்வாய் சந்திரங்காலத்தில். ஆமா, செவ்வாய் சந்திரங்கால், சந்திரன் புதன்கால், புதன் செவ்வாய்கால். அப்ப புதனும் செவ்வாயும் நட்சத்திர பரிவர்த்தனை அர்த்தம். நடுவுல சந்திரன் இருந்தாலும் அது பரிவர்த்தனை புதனும் செவ்வாயும்.
அப்ப 7ஆம் அதிபதி செவ்வாய்க்கு புதன் கால், செவ்வாய்க்கு புதன் வேதகம். புதன் பலம் பெறலாமா? புதன் பலம் பெற்றிருந்தால் திருமணம் ஆவது கடினம். பலவீனப்பட்ட திருமணம் இளமையில் திருமணம் ஆயிருக்கும். அப்ப இந்த புதன் 3, 6, 8, 12 பகை நேசாஸ்திரம் உடனே திருமணம் ஆயிருக்கும். ஆனா இப்ப இது ஆகலன்னு சொல்லிட்டாங்க அவங்களும். ஆகாது. அந்த புதன் ஆட்சி பெறக்கூடாது. எந்த கிரகமாக இருந்தாலும் ஒரு கிரகத்துக்கு வேதகனா வரக்கூடிய கிரகம் ஆட்சி வீட்டுல, உச்ச வீட்டுல, நட்பு வீட்டுல, கேந்திர திரிகோணத்துல இருந்தா பலம் பெற்றுவார். அப்ப அந்த கிரகம் பலனை இழந்துடும். அப்ப இந்த ஜாதகத்துல 7ஆம் அதிபதி செவ்வாய் புதன்கால், புதன் ஆட்சி பெற்றுட்டார். செவ்வாய்க்கு செவ்வாயை வேதனை மாறிட்டார். செவ்வாய்க்கு திருமண தண்டனை வைக்கக்கூடிய கிரகம் பண்ணல. 31 வருஷம் ஆகுது, எப்ப பண்றதுன்னு கேட்பாங்க. அது கரெக்ட் தான். நான் சொன்னேன், செவ்வாய் வேதனைகள் வாங்கி 2ஆம் பாவத்துல ஆட்சி பெற்றதுனால செவ்வாய் வேதனை மாறிட்டாரு. அப்ப இதுக்கு என்ன பண்ணும்? வேறு ஜாதி வேறு மதம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்க, இல்லது ஒரு உச்ச பெற்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க, ஒரு இல்லைன்னா நிச்சயம் பண்ணி நின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க, 2ஆம் தரமாவை கல்யாணம் பண்ணிக்க, வேற ஜாதி வேற மதத்துல கல்யாணம் பண்ணிக்க. அப்பதான் கல்யாணம் நடக்கும். எப்ப நடக்கணும் அப்படி என்னைக்கு இந்த மனசுல நினைக்கிறீங்களோ அன்னைக்கு அதுல இருந்து ஒரு 3 மாதம் கல்யாணம் ஆகும் சொன்னேன். ஆமா, இது நினைச்சுட்டா கல்யாணம் ஆயிடும். வேற ஜாதியில வேற மதத்துல எதுவும் மாற்றி பண்ணிக்கலாம் அப்படின்னு என்னைக்கு நினைக்கிறீங்க அதை உங்களுக்கு கல்யாணம் ஆகும்னு சொல்லிட்டேன். அப்ப அப்ப ஒரு கிரகம் வேதகம் கால் வாங்கினா வேதகம் பலம் பெறக்கூடாது. இதுதான் எங்க சுகநாடி ஜோதிட ரகசியம். வேதகன் பலம் பெறக்கூடாது. அப்ப செவ்வாய்க்கு வேதகன் புதன் பலம் பெற்றதுனால திருமண தடை. வேற ஜாதி வேற மதம் உச்சமான பொண்ணை ஏதோ பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஆமாங்க நாங்களும் அது மாதிரி வயசு அதிகம் ஆயிடுச்சுன்னா பார்த்து பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, பையனுக்கு திருமணம் தான் எப்படி இருக்குது. தொழில் எப்படின்னாங்க, 10ஆம் பாவத்துல சனி பகவான், சனி உட்கார்ந்த நட்சத்திராதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா ராகு கால். அப்ப சனிக்கு திரிகோணத்துல ராகு திரிகோணத்துல சனி பகவான். தொழில் நல்லா இருக்குமா? என்ன தொழில்? ராகுன்னு என்னங்க? கம்ப்யூட்டரு, தொலைல் தொடர்பு, போட்டோ எடுக்கிறது, சினிமா, சங்கீத, நாட்டியம், இதுதான் தொழில்னா. கம்ப்யூட்டர் இன்ஜினியர் பண்ணி கம்ப்யூட்டர் அரைஞ்சாராம்ட்டாங்க அவங்களும். 10ஆம் அதிபதி ராகு கால் வாங்கினா, ராகு என்பது கம்யூனிகேஷன் தான். இந்த மாதிரி தொழில்லாம் நல்லா இருக்குதுங்க. பொருளுக்காரங்க நல்லா இருக்கு, உயிர்காரங்க தான் பலம் எழுந்து போச்சுங்க. அப்ப தொழில்காரங்க தொழில் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கலாம் பையனுக்கு. அப்பா அம்மா இருக்கிறாங்க, வீடு வண்டி வாங்கினா நல்லா வசதியா இருக்கிறாங்க. ஆனா தொழில்காரங்க பலம், உயிர்காரகம் பலனை இழந்துருச்சு. அப்ப கல்யாணம் மட்டும் ஆக மாட்டேங்குது. வேறு ஜாதி வேறு மதம் வேற குளத்துல ஏதோ ஒண்ணு உச்சம்பட்ட பொண்ணை பார்த்து பண்ணிக்கப்பா, உன்னோட படிப்பு கம்மி, உன்னோட அழகு கம்மி, உன்னோட கலர் கம்மி, உன்னோட புத்தி கம்மியாகிற பொண்ணை பார்த்து பண்ணிக்க அப்படின்னு சரின்ட்டு அவங்களும் புறப்பட்டாங்க. அவங்க அது மட்டும் விடுவாங்களா? அப்பா அம்மாவுக்கு எப்படின்னு கேட்பாங்கல்ல. எப்பவுமே ஒரு ஜாதகத்துல அப்பாவுக்கு அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னா, நீங்க எதையும் பார்க்கணும்னா சூரியனை பாருங்க. இப்ப இந்த லக்கணத்துல சூரியன், லக்கணத்துக்கு 2ல சூரியன் இருக்குது. சூரியன் குரு காலு, குரு லக்கணத்துக்கு 6ல ராகு காலு. அப்பா அம்மாவே திருமணம் கலப்பு திருமணம் பண்ணீங்களான்னு கேட்டான். ஆமாண்டாங்க. அம்மா ஒரு ஜாதி, அப்பா ஒரு ஜாதி, திருமணம் கலப்பு திருமணம் பண்ணீங்களான்னு கேட்டது ஆமாண்டாங்க. அப்ப சூரியன் குருவோட கால அஷ்டமாதிபதி கால அவர் 6ல போய் ராகுவோட மாறிடுச்சு. அப்பா ஒரு ஜாதி, அம்மா ஒரு ஜாதி கல்யாணம் பண்ணீங்கன்னா ஆமான்ட்டாங்க. சரி, அடுத்தது தாய்மாமனுக்கு எப்படின்னு கேட்டாங்க. தாய்மாமனா புதன். அந்த புதன் எங்க இருக்கிறத லக்கணமா போட்டுருங்க. அதை லக்கணமா போட்டுக்கிட்டீங்கன்னா அதுக்கு 7ஆம் அதிபதி குரு. குரு மிதனத்துல இருந்து 5ஆம் வீட்டுல திருமணம் ஆயிடுச்சுங்க மாமனுக்கு. அப்ப அந்த மிதனத்துல உள்ள புதனுக்கு லக்கணமா போட்டா 2ஆம் இடம் சந்திரன் குடும்பாதிபதி. அந்த சந்திரன் புதன்காலு, புதன் செவ்வாய் காலு. புதனுக்கு வேதகன் செவ்வாய் லக்கணத்தில் பலம் பெற்றுச்சு. மாமனுடைய மனைவி பைத்தியமானு கேட்டா ஆமான்னு விட்டாங்க. அவங்க என்ன தெரியுங்க சொன்னாங்க, வீட்டுல தமிழ் ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டே இருக்குமா, கொஞ்சம் தூரம் நடந்து போனா பஸ் ஸ்டாப் எல்லாத்துக்கும் வருமா, அந்த அங்க பஸ் எல்லாம் ஏறி உட்காந்து போயிருமா, இங்கே பக்கம் போயிட்டு வாங்கலாம். கண்டக்டர் பார்த்து எங்கேயாச்சும் இறக்கி விட்டு போயிடுவானோ. இவங்க எல்லாம் ஓடி போய் எதாவது கண்டுபிடிச்சி தேடி எங்க போனா அப்படி எந்த பஸ்ல போனான்னு பார்த்து பிடிச்சிட்டு வந்துருவாங்க.
இத சொன்னத நடுவுல மாமா உட்காந்தாடி, இந்த பையன் இந்த ஜாதகம் இந்தாண்ட உட்காந்தாடி, ஜாதகனோட அம்மா இந்தாண்ட உட்காந்தாடி, மாமன் அப்செட் ஆகி போய் தலை சாஞ்சிக்கிட்டாரு. என்னுடைய அக்காவுடைய மகனுடைய ஜாதகத்துல தாய்மாமனுடைய மனநல பாதிக்கப்பட்டு எப்படி சொன்னீங்க அப்படின்னு உடனே அவங்க பயஞ்சாதத்தை எடுத்து கொடுத்தாங்க. அந்த பயஞ்சாதத்திலேயே சூரியன் சந்திரன் ஆரட்டாச்சு. இந்த பையனை தத்து கொடுன்னு சொன்னேன். நான் தத்து கொடுக்கறதுக்கு அப்புறமேல் பேசுறேன். இப்ப இந்த மாமன் மனைவி மனநல பாதிக்கப்பட்டதுங்கிறது மட்டும் எடுத்துக்கங்க. ஒரு ஆண் ஜாதகமோ பெண் ஜாதகமோ புதன் எங்க இருக்கிறதா லக்கணமா போட்டுங்க. அதுக்கு 7ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி ஆராய்ச்சி பண்ணுங்க. மாமனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு பார்க்கலாம், மாமனுக்கு குழந்தை பிறந்துச்சான்னு பார்க்கலாம், மாமன் மானை குடும்பத்துல எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்படி எடுத்தீங்கன்னா மாமன் குடும்பத்தெல்லாம் பார்த்துடலாம். மாமன் மனைவி மனநல பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னது ஆமான்னுட்டாங்க. அது மனநல பாதிக்கப்பட்டதுதான். அதான் பஸ் ஏறி எங்கேயா போயிட்டே இருக்குதான். அது இப்ப இன்னைக்கு ஃப்ரீ பஸ், கண்டக்டர் எதுவும் கேட்க மாட்டோம், போயிட்டே இருக்கு. அதே மாதிரி மாம்பழடி காலம்னு நல்லா தேடி இந்த பஸ்ல போனா அப்படி அந்த பஸ்ல போனு சொல்லி போய் கூப்பிட்டு வந்துடுவாங்க. இப்படித்தான் ஜாதகத்தை எடுக்கணும், இப்படித்தான் ஆய்வு பண்ணணும். இப்படிதான் ஆய்வு பண்ணீங்கன்னா தெளிவா யோசிச்சிடலாம். சரி, இந்த ஜாதகத்துல அப்படி இது எங்க பையன் ஜாதகத்தை பாருங்க, தாய்மாமன் பையன் ஜாதகத்தை கொடுத்தா அப்படி அந்த ஜாதகத்துல பையனுடைய ஜாதகத்துல 6-8 ஒரு ஜாதகத்துல ஒரு குழந்தை ஆணோ பெண்ணோ போட்டுங்க, சூரியன் சந்திரன் 6-8 ஆகுதா, 2 கிரகம் நின்ற நட்சத்திரம் பகையா, அந்த குழந்தைய தத்து கொடுத்தோம்னா எல்லாம் அப்பா அம்மாட செதற வச்சிரும், நசுங்க வச்சிரும், பாடா படிச்சிடும். தத்து கொடுக்கறதுக்கு எத்தனையோ கிரகங்கள் எல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் அவங்களுடைய பாணி. ஆனா எங்க சுகர்நாடியில சூரியன் வந்து அப்பா அம்மா சூரியன் சந்திரன் 6-8 இருக்கக்கூடாது. அப்படி சூரியன் சந்திரன் 6-8 இருந்து 2 கிரகம் நின்ற நட்சத்திர அதிபதி பகையாக இருந்தாவே தத்து கொடுத்தோம்னா இல்லைன்னா அப்பா அம்மால செதற வச்சிடும். அடுத்தது ஒரு ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ சூரியன் சந்திரன் 2 பேரும் பலன் இழந்துருச்சா, அதையும் தத்து கொடுத்துடணும். உதாரணமா பாத்தீங்கன்னா துலா லக்கணம், துலா லக்கணத்துக்கு 8ல சூரியன், லக்கணத்துக்கு 6ல சந்திரன். சூரியன் என்னது சந்திரன், சனி என்னது சந்திரன் என்னது சனிக்கார். அப்ப பகை 2 கிரகம் பலன் இழந்துரும். சூரியன் நட்சத்திரம் பகை, லக்கணத்துக்கு 6-8 அப்படி ஒரு குழந்தை பிறந்தா தத்து கொடுத்துரும். இல்லைன்னா அப்பா அம்மால செதைச்சிரும், அப்பா அம்மா வாழ்க்கையில கஷ்டப்பட்டுருவாங்க. இதுதான் எங்க சுகர்நாடியான ஜோதிட ரகசியம். இந்த மாதிரி நிறைய நாங்க அடிக்கொண்டே போவோம், சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். எல்லா நூல்களிலையும் எல்லா ஜோதிடர்களுமே சொல்றாங்க, நாங்க இல்லைன்னு சொல்ல. வர்க்கோத்தமம் ஒரு கிரகம் ராசியிலையும் நவமத்தில வர்க்கோத்தம் பெற்ற பலம் ஆட்சி பலங்கிறாங்க. அது என்ன செய்யும், அது என்ன பலன் விலகி சொல்றோம், வேதகனுக்கு விலகி சொல்றோம். 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஓம் உலகநாதன் தலைமையில வேதகன் நின்ற நட்சத்திர ஒரு கிரகம் வேதன் கால் வாங்கிட்டா பலன் இழந்து போயிருந்து கெட்டு போயிருந்தாங்க. நாங்க பட்டிமன்றத்தையே வாதாடணும் அவர்கிட்ட. அன்னைக்கு வாதாடினது சொல்றேன், சுக்கரனுக்கு சனி வேதகன். அப்ப அந்த சுக்கரனுக்கு சனி வேதகன்னா சனி பலனை இழக்கணும். சனி பலன் இழந்தா அவர் ஜாதகத்துக்கு சுக்கரனுக்கு நல்லா இருக்கும். சனி கேந்திரத்தை வந்து ஆட்சி உச்சம் பெற்றால் அந்த ஜாதகம் சுக்கரனுக்கு 20 வரைக்கும் புஷ்பமாக சொல்லி ஓம் உலகநாதனுடைய பட்டிமன்றத்துல அவர் தலைவராக இருந்து நான் வாதாடினேன் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடியே. இந்த மாதிரி எங்க சுகநாடியில ஒவ்வொன்றா நாங்கள் நிறைய கண்டுபிடிச்சிட்டு தான் வரோம். அதை கண்டுபிடிச்சிட்டு மக்களோட உங்களுக்கும் போதிச்சுக்கிட்டே வரோம். நிறைய போதனைகள் சொல்லிட்டே இருக்கிறோம். இப்படி எல்லாம் முதல்ல பார்த்துக்கணும். அப்புறமேல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் ஜாதகமா இருந்தால் சுக்கரனுடைய நிலைப்பாட்டை நல்லா பார்த்துக்குங்க. இந்த ஜாதகம் எடுத்தேங்க, சுக்கரன் லக்னத்துக்கு 4 இருக்குதுங்களா, அது கேதுக்காருங்களா, கேது 12க்கு வச்சா எந்த ஒரு ஆண் ஜாதகத்திலையும் சுக்கரன் நட்சத்திரம் அதுக்கு 6-8 12க்கு போகக்கூடாதுங்க. அப்படி போனால் அந்த ஒரு ஆணு பெண்ணை மணந்து திருமணம் செய்து கொண்டு அன்பு ஆசையா இருக்க முடியாது. அழகாக அறிவாக ஆசாரம் உள்ள பொண்ணா பண்ண முடியாது. சுக்கரன் எந்த ஒரு ஆண் ஜாதகத்திலும் சுக்கரன் பலவீனப்படக்கூடாது, சுக்கரன் கிடக்கூடாது. அப்ப சுக்கரன் பலவீனம் பெற்றால் இந்த மாதிரி நல்ல பொண்ணு கிடைக்காது. ஒரு ஆண் ஜாதகத்துல சுக்கரன் இப்படி
பலவீனப்படக்கூடாது. 7ஆம் அதிபதி பலவீனப்படக்கூடாது. எங்க போய் கல்யாணம் பண்றதுங்க? இந்த ஜாதகத்துல 7ஆம் அதிபதி வேதகன் கால வாங்கி வேதகன் ஆட்சி பெற்றாரு. வேதகனா மாறிட்டாரு. கல்யாணத்தை பண்ணல, தடை பண்ணுது. சுக்கரன் 4ல, அது கேது கால், கேது 12ல, பலன் இழந்து போச்சு. பருவத்தில் பயிர் பண்ண முடியாது. இளமையில ஒருத்தர் கல்யாணம் பண்ண முடியாது. இந்த மாதிரிலாம் இப்ப 2 கிரகம் 7ஆம் அதிபதியும் சுக்கரனும் பலவீனப்பட்டால் பருவத்தில் பயிர் பண்ண முடியாது. 18 வரைக்கும் முடிஞ்சா மேஜர் ஆயிடலாம். 19, 20, 21, 23, 25 கல்யாணம் பண்ணதான் பருவம். இந்த பருவத்தெல்லாம் கல்யாணம் பண்ண முடியாது. இது ஒரு தடைங்க. இன்னைக்கு காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா படிச்சு வேலைக்கு போறாங்க. இதே 25 ஆயிருது. இதே ஒரு தடை பண்ணுது. ஆனா கிரக நேரம் நல்லதா இருந்தா திருமணம் பண்ணலாம். கிரக நேரம் நல்லதா இருக்கும். அவன் பள்ளிக்கூடத்தை காலேஜ் படிக்கும்போதே கல்யாணம் பண்ணலாம். 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி பலம் பெற்று சுக்கரன் என்ற நட்சத்திராதிபதி பலம் பெற்றா இளமையில கல்யாணம் பண்ணிக்கலாம். நிறைய படிக்கும்போதே கல்யாணம் பண்ணிக்கிட்டு படிப்பு முடிச்சுட்டு குடும்பத்தோட நல்லா சந்தோஷம் பார்க்குறாங்க. அதான் பருவத்தில் பயிர் பண்றது இளமையில் திருமணம். ஒரு ஆணா இருந்தா 7ஆம் அதிபதி சுக்கரன் நல்லா இருக்கணும். பெண்ணா இருந்தாலும் 7ஆம் அதிபதி சுக்கரன் தான் நல்லா இருக்கணும். எங்க சுகர் நாடியில் 2க்குமே அழகு, மாங்கலி ஸ்தானம், கல்யாணம், அதுதான் சுக்கரம் தான் ஆணுக்கும் பெண்ணுக்கும். வேற முறையில பாரம்பரியத்துல செவ்வாயை பார்ப்பாங்க பெண்ணுக்கு. அது நீ பார்த்துங்க. எங்க சுகர் நாடியில ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சுக்கரம் தான். ஜீவன் ஜீவி, குரு ஜீவன், சுக்கரன் சீவி, இது 2 நல்லா இருக்கணும். இப்படி எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க ஜாதகம் சொல்லலாம், அழகா சொல்லலாம். அதனாலதான் நாங்க இப்படி விளக்கி சுகர் நாடியில ஜோதிடம் சொல்லிட்டு இருக்கிறோம். சரி, பொதுவாகங்க சுகர் நாடியினுடைய ஜோதிட சுற்றங்கள் நிறைய சொல்றோம் பாருங்க. பொதுவா ஆணோ பொண்ணா சுக்கரன் கன்னியில உத்தரம் 2, 3, 4 இருக்கக்கூடாது. உத்தரம் 2, 3, 4 கன்னியில இருக்கும் இல்லையா, சுக்கரன் இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் இருந்தால் அந்த ஜாதகனை திருமணத்துக்கு பேர் பொருத்தம் பார்க்கும்போது விளங்கிடணும். நீ 100 பொருத்தம் போட்டு பார்த்தாலும், 100 இடத்துல சாமி கேட்டாலும், 100 பெரிய மனுஷன் ஆசீர்வாதம் பண்ணாலும் திருமணத்துக்கு பின்னாடி சரிவை சந்திச்சே தீரணும். நீங்க இதெல்லாம் மாற்ற முடியாது. எத்தனை பொருத்தம் போட்டாலும் ஒத்து வராது. அதே போல 7ஆம் அதிபதி 12 லக்கணத்துக்கு 7ஆம் அதிபதி கன்னியில போய் நின்றாலே அவனுக்கு எத்தனை பொருத்தம் போட்டாலும் திருமணத்துல பாதிப்பு தரும். ஒரு தாரத்தை 2 தாரத்தை கொடுக்கும். இந்த விதியெல்லாம் நீங்க பார்த்துக்கணும். எப்படி இந்த மாதிரியான நீங்க பார்த்துக்கணும். 7ஆம் அதிபதி கன்னியில நிக்க கூடாது. கலஸ்திரகாரகன் சுக்கரன் கன்னியில உத்தரம் 1ஆம் பாதம் 2, 3, 4ஆம் பாதத்துல இருக்கக்கூடாது. 7ஆம் அதிபதி நீசகரகத்தோடு சேரக்கூடாது. 7ஆம் அதிபதி நீசகரகத்தோடு சேர்ந்தாலும் திருமண பின்னாடி சரிவை சந்திப்பான். 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நீசம் பெறக்கூடாது. நீங்க இதுக்கெல்லாம் 1000 பேர் பொருத்தம் போட்டாலும் எத்தனை சப்புக்கிட்ட பண்ணாலும் திருமணத்துக்கு பின்னாடி சரிவை சந்திப்பார். நாங்க நிறைய ஜாதகம் பார்த்து அனுபவத்துல பார்த்து இதெல்லாம் திருமண பொருத்தம் போட்டா நல்லாங்கன்னு சொல்லி திருமணம் பண்ணவங்களாம் நிறைய பேர் வாழ்க்கையில சந்திச்சுட்டாங்க நிறைய சேதங்களை. உதாரணமா துலா லக்கணம் 7ஆம் அதிபதி செவ்வாய் கடகத்துல நேசம், திருமணத்துக்கு பின்னாடி படாத பாடுபட்டாங்க. 2 கல்யாணம், எத்தனையோ கல்யாணம் பண்ணி பார்த்துட்டாங்க. மகர லக்கணம் 7ஆம் அதிபதி சந்திரன் லக்கணத்துல சூரியன்கால், சூரியன் 3ல புதனோட நேச கிரகத்தோட திருமணமாய் ஒரே வாரத்துல பிரச்சனை ஆகி வச்சு டைவர்ஸ் ஒரே மாட்டல. இதெல்லாம் மிகப்பெரிய கோடீஸ்வரன். 100 கோடி 200 கோடி தாண்டிருக்க அந்த சொத்துக்கு அதிபதி
அவர் உட்காந்து பொண்ணோட ஜாதகத்துல இருந்துச்சு சொன்னா ஆமான்னு விட்டாங்க. இந்த மாதிரி 7ஆம் அதிபதி நேச கிரகத்தோட தொடர்பு இருந்தால் நீங்க திருமண பொருத்தம் பார்க்கும்போது விலகிருந்தான் இல்லையா, எப்பொருத்தம் சரியில்லை சொல்லி அனுப்பிவிடுங்க. இல்லைன்னா திருமணம் பண்ணா பாதி படிதான் உங்களது கேட்பாங்க. இதுதான் எங்க சுகநாடியோட ஜோதிட ரகசியம். இந்த மாதிரி வாரம் ஒரு வீடியோ போடுவோம், அற்புதமான விதிமுறைகளை சொல்லுவோம். ஜோதிடம் கத்துக்கிட்டு இருக்கிறீங்க, ஜோதிடம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, ஜோதிடத்தை ஆர்வலர்கள் எல்லாரும் இதை பார்த்து ரசிங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.